உன் மீது அன்பு குறைந்துவிட்டால் அவர்களின் பார்வை முழுவதும் உன்னுடைய குறைகளை மட்டுமே எப்போதும் தேடி அலையும். உணர்ந்து கொள். தினந்தோறும் படி அமைதி என்னும் புத்தகத்தை. ஏனென்றால் அதில்தான் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நிறைய தத்துவம் இருக்கிறது. நம்முள் இருக்கும் துர்க்குணங்களில் சினம் என்பது நம்மை மட்டுமன்றி சார்ந்தோரையும் அழிக்கும் உருவமில்லா நஞ்சாகும். மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பக்கத்தில் துணை நிற்காதே. கடவுளை நம்பு, ஆனால் மூட நம்பிக்கையில் மூழ்காதே. பிறரை நம்பு, கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காதே. அன்பு காட்டு, ஆனால் அடிமைத்தனமாக இருக்காதே. பிறருக்கு உதவு, ஆனால் உன்னை முட்டாளாக நினைக்கும் அளவுக்கு இருக்காதே. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட நம் தன்மானம் முக்கியம். எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. பாசமான பெண்ணை ஏமாற்றுகிறவன் மோசமான பெண்ணிடம் ஏமாறுகிறான். எவ்வளவு தான் சமாளித்து பயணம் செய்தாலும் காயப்படுத்தாமல் விடுவதில்லை இந்த வாழ்க்கை. குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. எவர் மீதாவது பழி சொற்களை சுமத்தி கொண்டு திரிபவன் ஊரில் உள்ள அனைத்து பேருக்கும் மறைமுகமாக பகையாளி ஆகிவிடுகிறான். எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகிறோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும். நீ வெற்றி பெறும்போது நீ யார் என்று உன் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். நீ தோல்வி அடையும் போது யார் உன் சொந்தங்கள் என்று நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு மௌனத்தின் பின்னாலும் நிச்சயமாக நிறைய சப்தங்கள் புதைந்திருக்கும். ஒருவர் உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள். ஏனென்றால் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். தற்பெருமை எப்போது இறங்குகிறதோ அப்போது கௌரவம் தானே உயர்கிறது. பிச்சை எடுத்தால் பிச்சைக்காரன் என்று பெயர். வட்டி வாங்கினால் வட்டிக்காரன் என்று பெயர். கடன் வாங்கினால் கடன்காரன் என்று பெயர். வரதட்சணை வாங்கினால் மட்டும் மாப்பிள்ளை என்று பெயரோ?